நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். இப்போ அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி, அப்புறம் டிடிவி தினகரன், அப்புறம் சசிகலா, அதுக்கப்புறம் ஓ பன்னீர்செல்வம், இவங்க 4 பேருமே ஒன்று சேர்ந்தா ஏதாவது ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா? 4 பேரும் ஒன்றா சேர்ந்ததுக்கு பிறகு, தொண்டர்கள் வந்ததுக்கு பிறகு இவங்க 4 பேர்த்தையும் நீக்கிட்டு புது தலைவர்களை கொண்டு வந்தால் தான் அதிமுக தப்பிக்கும். இவங்களே வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா தேர்றது கஷ்டம். இவங்க பின்னாடி இருக்கவங்களெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சிக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுத்துட்டு இவங்க விலகிடணும், புது தலைமைக்கு வரணும். புது தலைமைக்கு வந்தால் தான் புது ரத்தம் பாய்ச்சவங்க. இவங்க இனி இவங்களை வச்சுட்டு மாரடிக்க முடியாது. 12 தோல்விக்கு மேலே மக்கள் இன்னும் எத்தனை தோல்வி தான் கொடுப்பாங்க? அவங்களுக்கே சலிச்சு போச்சு. எத்தனை நேரம் தான் தோக்கடிக்கிறது? அந்த அளவுக்கு போர் அடிச்சு போச்சு. அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொடர்ச்சியான தோல்விகள் வந்துட்டு ஒரு அதிருப்தியான சூழலை கொடுத்துருக்கு. தொண்டர்கள் இருந்தாக்க இந்த தொடர்ச்சி தோல்வி வந்திருக்காதுங்க. எப்போ கேட்டாலும் 1.5 கோடி தொண்டர்கள் இருந்தாங்க. அது ஒரு 10% போட்டிருந்தா கூட ஜெயிச்சிருக்கலாமே. ஒட்டுமொத்தமாக வாங்கின ஓட்டை 20 லட்சத்துக்குள்ளார தான் இருக்கு போட்டிருக்கு. 1.5 கோடி தொண்டர்கள் எங்கே போனாங்க? வேறு நாட்டுக்கு போயிட்டாங்களா? ஒன்றுமே இல்லையே, யாருமே இல்லைங்கிறத ப்ரூவ் ஆகிப்போச்சு. கடைசியில் பழனிசாமி என்ன பண்ணார்? நீதிமன்றத்தால் அதிகாரப்பூர்வமான கட்சியாக அறிவிக்கப்பட்ட பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுக தேர்தலே நிற்காத அளவுக்கு பயந்து ஓடி போச்சு. அது காரணங்கள் சொல்கிறாரு, என்ன பிரயோஜனம்? ரன்னிங் ரேஸில் தயாராகிட்டு இருக்குங்க. இந்த தடவை நான் ஓடலைனாக்கா முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சு. அவரை பொறுத்தவரை பழனிசாமி இஸ் ஃபினிஷ்டுங்க. பேச்சு சாதுரியம் இருக்கணும், வாக்கு சாதுரியம் இருக்கணும், மக்களை கவருகின்ற தோற்றம் இருக்கணும், தொண்டர்களை அரவணைச்சிக்கிட்டு போகிற சக்தி இருக்கணும். எதுவுமே இல்லையே அவர்கிட்ட. என்னென்னமோ ஸ்டண்ட் அடிக்கிறார். எடுபட்டு கருப்பு சட்டையை போட்டுட்டு தான் வந்தார். பக்கத்தில் செந்தில்குமாரை நிற்க வச்சுக்கிட்டு இருக்காரு. கேட்குறாங்க, அவர் தானே அந்த எம்எல்ஏ தான் கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ, அப்புறம் நீ கருப்பு சட்டை போட்டு வர்றேன்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னாங்க. பக்கத்துலேயே அந்த யார் வில்லனோ அந்த ஆளை கூட்டிகிட்டு வர்றாரு. அப்புறம் எப்படி எடுபடும்? ஸோ அரசியல் செய்கிறதுக்கு சில சாமர்த்தியங்கள் வேணும். இப்போ எனக்கெல்லாம் இவ்வளோ நான் அரசியல் பேசுகிறேன், நான் ஏன் கட்சி தொடங்கலை? எனக்கு அந்த அளவுக்கு சாமர்த்தியம் பார்த்தேன், எனக்கு தெரியும். இதுக்கு சில காம்ப்ரமைஸ் எல்லாம், அதுக்கெல்லாம் நாமெல்லாம் லாயக்கப்பட மாட்டாங்கிறதுனால தான் அரங்கத்தில் இது ஆடியன்ஸோடு உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்குறவனா இருக்கிறன தவிர அரங்கத்துக்குள்ளார இறங்கி விளையாட்டு வீரனா நான் மாறவே இல்லை. அரசியலுக்குள்ளார நேரடியாக இறங்கலை. அதுக்கு என்னென்னா அதுக்கான சில சமரசங்கள் எனக்கு தெரியல, ஒத்து வராது. அதனால தான் நாங்கள்லாம் வரல. எனக்கு அரசியல் பண்ணி நிறையா இருக்குது. எனக்கு ஒரு பெரிய கூட்டமே இருந்தனால அவன் ஏன் வரலன்னா எனக்கு தெரியும். சசிகலாவால் திடீரென்று நியமிக்கப்பட்டார். ஒரு நல்ல அடிமை ஒருத்தர் கிடைச்சாருங்கிறது ஒன்றியத்தில் இருக்கிற பாஜகவுக்கு தெரிஞ்சு அமித்ஷா நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆள் சொன்ன பேச்சை கேட்பாருன்னு தெரிஞ்ச உடனே தான் அவருக்கு நீடிக்க வச்சாங்க. அதுதான் பழனிசாமியுடைய குவாலிட்டி. என்னென்னா கிடைச்ச பதவி விடாமல் தக்க வச்சுக்கிட்டார். பதவிக்கு வந்ததுக்கு அவர் காரணம் இல்லை, பதவிக்கு வந்ததுக்கு சசிகலா காரணம். வந்த பதவியை தக்க வச்சுக்கிட்டது அமித்ஷா காரணம். அதில் பழனிசாமி இங்கே இருக்கிறார். பழனிசாமியை இது பண்ணாங்க, சொன்ன பேச்சை கேட்பார், சுயமாக திங்க் பண்ண மாட்டார், எதையும் செயல்பட மாட்டார், எதுக்க மாட்டாருங்கிறதுலாம் நம்பிக்கை வந்ததுனால தான் அமித்ஷா அவர் தொடர்ந்து இன்னைக்கு வச்சுக்கிட்டு இருக்காரு. அது போதாதா? ஒரு அடிமையின் தலைமையின் கீழே எத்தனை நாளைக்கு தொண்டை இருப்பான்? ஓடி போயிட்டார். அமமுகவினுடைய தலைவர் டிடிவி தினகரன் சொல்லும் பொழுது, நான் அதிமுகவில் இணையணும்னு நான் நினைக்கல, அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள் இதில் இணையணும் தான் நான் நினைக்கிறேன், அதனால் இந்த அதிமுகவில் டிடிவி தினகரன் சேர்வாரா அப்படிங்கிற கேள்வியே முதல்ல தப்பானது, ஏன்னா அதிமுக இருக்கிற தலைமையே முதல்ல தப்பாக இருக்குது அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இன்னும் அவர் தன்னை தலைவராக நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நம்பிக்கை தான் அரசியலுக்கு முக்கியம். அந்த நம்பிக்கை அவருக்கு இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். இது வரலும் நடந்ததெல்லாம் பாருங்கள். ஆர்கே நகருக்கு அப்புறம் நீங்கள் என்ன ஆனீங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். என்ன ஆனீங்க சில ஒரு தேர்தல் சில வெற்றிகளை பாதிக்கப்படுற மாதிரி நடந்துக்குச்சுங்கிறத தவிர வேறு எந்த சலசலப்பையும் நீங்கள் ஏற்படுத்தலை. சமீப காலமாக நீங்கள் காணாமையே போயிட்டீங்க. மறுபடியும் வந்தீங்கன்னா யார் இந்த தினகரன்ற கேள்வி முதல்ல உங்களை அறிமுகப்படுத்துறதுக்கே நீங்கள் டைம் எடுத்துக்கணும். இதெல்லாம் நிறையா இருக்குது. பாருங்கள், உங்கள் வசதி வாய்ப்பு செல்வாக்கு எல்லாம் உள்ளவர், பல்வகையான வகையான செல்வாக்கு உள்ளவர். ட்ரை பண்ணுங்கள், பழைய மாதிரி ட்ரை பண்ணுங்கள். காலம் மாறிக்கிட்டு இருக்கிறதுங்கிறத மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பழைய அரசியல் இல்லை, அது மாத்திரம் அவருக்கு சொல்லணும்.
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு ஒரு சுயநலவாதி, நான் வந்து கட்சியில் இணையறேன்னே சொல்லவே இல்லை, ஆனால் அவர் வந்து நான் கட்சியில் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி என்னை சொல்கிறது வந்து ஆணவத்துடைய உச்சகட்டமாக பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? என் பன்னீர்செல்வம் என்னத்துக்கு பழனிசாமி அக்செப்ட் பண்ணுறாரு? பழனிசாமிகிட்ட இருக்கிறது 2300 பேர், அது தவிர வேறு யார் இருக்கா அவர்கிட்ட? அது அவர் நடத்துறது வந்து நீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அதிமுக. நீங்கள் ஒரு அதிமுக உருவாக்கி நீங்கள் வந்து எம்ஜிஆர் எப்படி பொது கட்சியை உருவாக்கி கொண்டு வந்தாரோ அது மாதிரி உருவாக்கி நீங்கள் போக வேண்டியதான். என்னதுக்காக போய் தொங்குறீங்க? உன் கட்சியில் சேர்றோம் உன் கட்சியில் சேர்றேன்னு ஏன் சொல்கிறீங்க? நீங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பித்தா அவர் வர்றாருன்னு பாருங்கள். அப்போ அதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்தீங்கன்னா அவர் வர்றதுக்கு பார்ப்பார். அதை பண்ணுவீங்களா? அதை விட்டுட்டு அவர்கிட்ட போய் சேர்றேன்னு எது பண்ணுறீங்க? அதனால தாங்க பன்னீர்செல்வம் காணாமல் போனார். தலைமை பதவிக்கு இருக்க வேண்டியது தைரியமும் துணிச்சலும். நானே ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன் பாருங்கிறது ஒரு தைரியம் வேணும். அது இல்லையே அவர்கிட்ட. ரெண்டாவது காசு செலவு பண்ண மாட்டார், சேர்த்துக்கிட்ட பணத்தை பத்திரமா வச்சுக்காரு. அப்படிப்பட்ட அவர் எப்படி தலைவராக இருக்க முடியும்? அவர் போயிட்டு வருதான். பழனிசாமிக்காக மறுவாழ்வு இருக்கும், பன்னீர்செல்வத்துக்கு வருவாங்கிறது எனக்கு நம்பிக்கையே இல்லை. சசிகலா வந்தாங்கன்னா ஏதாவது நடக்கும். அந்த மாதிரி நல்லா பெருசாக வந்துருச்சுன்னா இவங்கெல்லாம் போய் உள்ள வச்சிருந்தாங்க. பன்னீர்செல்வம் தலைமை தகுதியை இழந்து ரொம்ப 3-4 தடவை உட்கார வச்சு வெளியே போடுவாருங்க. அப்புறம் எப்படி பழனிசாமியை வந்து 10 தடவை தேர்தல் தோற்று போனாரோ அப்படி நான் காணாமல் போனாரோ அது மாதிரி பன்னீர்செல்வம் 3 தடவை உட்கார வச்சு உட்காரத்துக்கு சாமர்த்தியம் இல்லையே. சாமர்த்தியம் இல்லாத ஆளுங்கிறது இந்த திட்டவட்டமாக நிரூபிச்சவர். அப்புறம் அவர் பேசாமல் வச்சுக்கிற சேர்த்த செல்வத்தையும் செல்வாக்கி வச்சுட்டு வீட்டில் அமைதியாக இருக்கிறது அவருக்கு நல்லது. என்னை பொறுத்தவரை ஒரு சக்தியே கிடையாது. ஒருவேளை இந்த சசிகலா, தினகரன், அதுக்கப்புறம் ஓ பன்னீர்செல்வம் இவங்களாம் 3 பேர் சேர்றதுனால எங்கே தன்னுடைய பதவி காணாமல் போயிருமோ அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப பயப்படுறாங்க. உண்மை. அவங்க 3 பேர் சேர்ந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு காலி ஆகிடுறாருல. தனித்தலைமைனாரு தனித்தலைவர் தான். கூட ஒருத்தருமே இல்லை, தனியாக தலைவராக உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான். எங்கேயா மற்றவர்களாம் எங்கேயா போயிட்டேன் வடிவேல் தேவிடாரு எங்கடா போயிட்டீங்கன்னா அது மாதிரி திடீர்னு பார்த்தா ஒருத்தரும் பின்னாடி நிற்க மாட்டாங்க. இன்றைக்கி அவருடைய நிலைமை அதுதான். அவர்கிட்ட யார் இருக்கிறா? அவங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக நிற்க ஆரம்பித்தாங்கன்னா அத்தனை பேர் போய் சேர்த்துருவாங்க. அதுக்கான இதெல்லாம் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாம் ஒன்றா சேர போகிறாங்க. அப்புறம் ஒரு சிச்சுவேஷனில் பழனிசாமி என்னையும் சேர்த்து கொள்ளுங்கன்னு கேட்பார். அதுக்கான காலம் வந்துட்டு. இப்போ அமலாக்கத்துறை வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை அரெஸ்ட் பண்ணதாக இருந்தாலும் சரி, அல்லது செந்தில் பாலாஜி அவர்களை அரெஸ்ட் பண்ணாலும் சரி, இவங்க எல்லாரையுமே என்ன சொல்ல போனால் பாஜகவை எதிர்த்து இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் இவரும் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. பாஜகவோட கூட்டணி வைக்க அப்படிங்கிறப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டுக்கு ஏன் அமலாக்கத்துறை ரைடு போகலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஆமாம், அதிலிருந்து புரியலையா உங்களுக்கு? இந்த கேள்வியிலே பதில் இருக்குதுல்ல. நான் அடிக்கிற மாதிரி எடு, நான் அழுகுற மாதிரி அழுகுறேன். நம்ம 2 பேரும் பிரிஞ்ச மாதிரி காட்டி ஒரு விஷயம் பாஜகக்காரர்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு ஒரு ஓட்டு கூட விழுவாது. இன்னும் சொல்லப்போனால் எதிர்த்து ஓட்டு போடுறவங்க தான் அதிகம். திமுக ஆதரவு ஓட்டுங்கிறத விட பாஜக வந்துடக்கூடாதுங்கிறத, பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் தான் திமுக வெற்றி அடைய வைக்கிறதுங்கிறது தான் உண்மை. அதனால தான் 40க்கு 40 ஒரு இடத்துல விட்டால் கூட ஆபத்துன்னு அந்த அளவுக்கு தோக்கடிச்சாங்க. அதனால தான் இவங்க வந்து ஒரு நாடகம் ஒன்று ஆரம்பித்தாங்க. நீ வந்து எங்களை எதிர்க்கிற மாதிரி நடி, கண்ணா பின்னான்னு பேசு, ஒட்டுமில்லை உறவுமில்லைலாம் பேசு. அப்போ என்ன ஆகுன்னா பாஜகவுக்கு எதிர்ப்பான வாக்குகள் திமுகவுக்கு முழுசாக போகாமல் உனக்கு வந்து ஓரளவுக்கு வரும். அப்போ திமுகவுடைய வெற்றி 100% வெற்றியை வந்து 90%ஆக குறைக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தினால தான் அதை உருவாக்குனாங்க. அப்படி உருவாக்கப்பட்டவர் தான் இன்னொரு ஆள் வந்து விஜய். அவர் வந்த உடனே பாஜக எதிர்க்கிற மாதிரிலாம் அவர் பேசி பாஜக எதிர்ப்பு வாக்குகளை இவரும் வாங்கிக்குவாங்க. இவங்க 2 பேர் பிரிச்சுக்கிட்டாங்களே, திமுக அத்தனை ஓட்டு போகாது, திமுகவுடைய வெற்றியினுடைய இதை குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இவங்க 2 பேர். இந்த நடிப்பு மக்களே அதை நம்பலையே. ஒரு இடத்துல கூட பழனிசாமி தேர்தல் பரப்புரையில் அமித்ஷாவையோ மோடியோ தாக்கி ஒரு இடத்துல கூட கட்சியை தாக்கி பேசினார். தீர்மானங்கள் உறுப்பினர்கள் தீர்மானம் போட்டாங்களுடைய பழனிசாமி வாயிலிருந்து ஒரு வார்த்தை அமித்ஷா பற்றி வரல. கட்சிக்குள்ளார தகராறுனா டெல்லிக்கு போய் உட்கார்றாரு. அப்புறம் எப்படி அவர் மக்கள் என்ன அவ்வளோ மூளை இல்லாமையாக இருப்பாங்க? பார்த்துக்கிட்டு இருக்காங்க, தெரிஞ்சு போச்சு. அதனால தான் அவர் என்ன வேஷம் போட்டாலும் எடுபட மாட்டேங்கிறார். அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி எதிர்கட்சி இல்லாமல் போயிடுச்சு, அவ்வளோதான். அதனால் அமலாக்கத்துறை ஏன் வரலைங்கிறதுலேயும் உங்களுக்கு அந்த விடை இருக்குது. அவங்களோட தான் இருக்கிறார், அமித்ஷா கூட தான் இருக்கிறார். அதனால தான் அமலாக்கத்துறை. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.